வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை நகர வீதிகள் பாகம் 2. பொதுவா மதுரை நகர வீதிகளுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் அனைத்தும் தொழில்களின் பெயராலும் சமய காரணிகளாலும் சூட்டப்பட்டவை தான். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மதுரை வீதிகள் சுற்றலாம் வாங்க. முதல்ல சுங்கச்சாவடிகள். மதுரையின் வைகை நதிக்கரையில் நாவாய்களும் படகுகளும் பரிசல்களின் மூலமாக பொருட்களை மதுரைக்கு வந்துச்சு. அந்த கால மதுரையில் சுங்கச்சாவடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நதிக்கரையை தாண்டி மதுரை நகருக்குள்ளே வரக்கூடிய பொருட்களுக்கு சுங்க வரி விதிக்கப்பட்டுச்சு. அந்த சுங்கத்தை வசூலி பகுதியில் இருந்த பள்ளிவாசலுக்கு சுங்கம் பள்ளிவாசல் தெரு அப்படின்னு பெயர் சுட்டப்பட்டிருக்கு. அதுபோல் மதுரையின் வைகை கரையோரமாக இருந்த நிறைய பேட்டைகள் இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியும். வரி செலுத்தப்பட்ட பொருட்கள் வணிகத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த கிடங்குகளில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்களுக்கு பேர் தான் பேட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்பேட்டை. நெல்பேட்டைகள் அப்படிங்கிறது நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கிடங்குகளை தான் நெல்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. யானக்கல் பகுதியில் இது இன்றைக்கும் இருக்குது. வாழைக்காப்பேட்டை. நகருக்கு தேவையான வாழைக்காய்களை பக்கத்து ஊர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்ட இடம்தான் இது. வெற்றிலைப்பேட்டை. கொடிக்கால்களில் பயிராக விளையக்கூடிய வெற்றிலைகளை கொண்டு வந்து சந்தைப்படுத்திய இடம் கீழவெளி வீதிக்கு பக்கத்தில் இன்றைக்கும் அமைஞ்சிருக்கு. கொடிக்கால் பிள்ளமார் அப்படின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்த பகுதின்னு சொல்லப்படுது. சிவன் கோயில்களில் கொடியை ஏற்ற கம்பத்தை கொண்டு செல்லக்கூடிய கௌரவத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேட்டைகளை நிர்வகித்து வந்தவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாக தட்சிண மாற இந்து நாடார் தர்ம பரிபாலன சபை நெல்பேட்டை அப்படிங்கிற பெயர் பலகை இன்னைக்கும் அங்கே இருக்குது. மதுரையில் சந்தப்பேட்டை, தவிட்டு சந்தப்பேட்டை போன்ற இடங்களில் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கும் அதிகமாக வாழ்கிறது தான் இதற்கு சான்று. அடுத்து நாம் பார்க்க போகிறது தோப்புகள். மதுரை நகருக்கு மற்றொரு பெயர் கடம்பவனம். கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்த தோப்பை தான் அழித்து கோவிலாகவும் அரண்மனையாகவும் கட்டினார் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் என்னும் மன்னன் அப்படிங்கிறது ஸ்தல வரலாறு. காக்காத்தோப்பு. மதுரை மேலமாசி வீதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. அதிக மரங்கள் இருந்த பகுதியும் இது. தெற்க பெருமாள் தெப்பக்குளமும் வடக்க கிருஷ்ணராயர் தெப்பக்குளமும் கிழக்க மீனாட்சியம்மன் கோயில் பொற்றாமரை குளமும் மேற்க கிருதுமால் நதியும் ஓடியதன் விளைவாக வனப்பான பகுதியான இந்த பகுதியில் காக்கைகளும் குயில்களும் கூவியது அந்த காலம். புட்டுத்தோப்பு. புராண காலங்களில் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தபோது வீட்டுக்கு ஒருத்தர் போய் கரையை அடைக்கிற பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு அரிமர்தன பாண்டியன் என்ற மன்னன் ஆணையிட வந்தியம்மை என்னும் புட்டு அவித்து விற்கும் கிழவியின் மகனாக சிவபெருமான் வந்ததாகவும் அவர் பணியை செய்யாமல் தூங்கியதாகவும் அதனால் அரசன் பிரம்படிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடி அனைத்து ஜீவராசிகள் மேல் பட்டதால் வந்தது இறைவன் எனவும் திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இந்த திருவிளையாடல் நடைபெற்ற இடமான இந்த பகுதி வைகையில் அமைந்துள்ள ஆரப்பாளையம் பகுதியில் இருக்குது. இங்கு வருடத்திற்கு ஒரு முறை புட்டு திருவிழா என்னும் நிகழ்வு வெகு விமர்சையாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. மக்கான் தோப்பு. சம்பந்தமூர்த்தி தெருவுக்கு வடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மேஸ்திரி வீதியின் அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய மைதீன் கான் தோப்பு மருவி மக்கான் தோப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. கமலத்தோப்பு. திலகர் திடல் சந்தை. அதாங்க நம்ம பழைய பொருள் விற்கக்கூடிய பழைய சந்தைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயர் தெப்பம் அருகில் ஒரு பெரிய கிணறு இருந்ததாகவும் அதில் கமலப்பூக்கள் எனும் தாமரைகள் அதிகளவில் இருந்ததால் இந்த பகுதிக்கு இந்த பெயர் வந்தது. வாழைத்தோப்பு. மதுரையில் ரொம்ப ஃபேமஸான இடம். கீழ்மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பகுதியை கிருதுமால் நதி பாஞ்சு வாழை கரும்பு என விளைவித்து செழிப்பான பகுதியாக இருந்ததால் இந்த பெயர் பெற்றது. சிங்காரத்தோப்பு. நாயக்கர் மகாலினுடைய தென் பகுதியில் அரச மகளிர் உலாவிய இடம்
கீழவெளி வீதியும் தெற்கு வெளி வீதியும் இணையும் இடம் இது. மேலும் காஜியார் தோப்பு, குப்பப்பிள்ளத்தோப்பு, கைமா ராவுத்தர் தோப்பு, இஸ்மாயில் தோப்பு என பல தோப்புகளின் பெயர் இன்றளவும் பெயர் பலகையில் மட்டுமே உள்ளது. தத்தநெறி தோப்பு ஒட்டுமொத்த மதுரைக்குமான வைகரையின் வடகரையில் அமைந்துள்ள சுடுகாடு இது. தத்தன் என்னும் மல்லனால் ஏற்படுத்தப்பட்ட ஏரி தத்தநேரி என்று பெயர் பெற்றுள்ளது. இங்கும் அதிக மரங்கள் இருந்ததால் சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறம். புறம் அப்படின்னா பொதுவாக வாழ்விடங்களை குறிக்கக்கூடியது. அந்த புறம், நகர்ப்புறம் போன்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆழ்வார்புரம் மதுரை பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி மருத்துவமனையின் பின்புறம் அமைந்துள்ள பகுதி இது. மதுரையின் அழகனான அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழா நடைபெறும் இடம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதிக திருக்கண் மண்டபங்கள் அமைந்துள்ள பகுதி. மதுச்சியம் ராமராயர் மண்டபப்படி அமைந்துள்ள பகுதியும் இதுதான். அரங்கனின் அடியவர்கள் அனைவரும் ஆழ்வார்களே என்னும் சொல்லுக்கேற்ப இந்த பகுதியை ஆழ்வார்புரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்புரோபுரம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் 2வது முதல்வராக இருந்த திரு வில்லியம் மைக்கேல் ஜம்புரோ பிரபு அப்படிங்கிறவரால் நிலமற்ற கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கோரிப்பாளையம் பகுதியில் நிலம் வாங்கி கொடுத்தார். இந்த பகுதி தான் ஜம்புரோபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இங்கு ஜம்புரோபுரம் மார்க்கெட்டு ரொம்ப ஃபேமஸ். வில்லாபுரம் மதுரை கோட்டையில் வில் வீரர்களாக இருந்தவர்களை வில்லால் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் வாழ்ந்த பகுதி தான் வில்லால்புரம் அப்படின்னு சொல்லப்பட்டு இன்று மருவி வில்லாபுரம் என்று ஆகிவிட்டது. இஸ்மாயில்புரம் ஹைதர் அலியின் படை வீரராக இருந்த இஸ்மாயில் என்பவரால் உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதி என்று சொல்லப்படுகிறது. 20 தெருக்கள் கொண்ட மிகப்பெரிய குடியிருப்பு பகுதியாக இன்றளவும் உள்ளது. சம்மட்டிபுரம் 1764 தூக்கிலிடப்பட்ட கான் சாஹிப், சம்பந்தன் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட மருதநாயகம் யூசுப் கான் அவர்களுடைய சமாதி அடங்கிய தர்கா உள்ள பகுதி இது. அவனியாபுரம் மதுரை நாயக்கரின் மனைவியான அவனியால் காலத்தில் உருவாக்கப்பட்ட பகுதி என்று சொல்லப்படுகிறது. அவனியால் புறம் மருவி அவனியாபுரம் என்று ஆகிவிட்டது. மதுரை ஏர்போர்ட்டு இங்கே தாங்க இருக்குது. ஜெய்ஹிந்துபுரம் 1960ற்கு பின் வேகமாக வளர்ந்த பகுதி இது என்று சொல்லப்படுகிறது. மதுரை அரசு பாலிடெக்னிக் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியும் இதுதான். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய வீரமா காளியம்மன் கோயில் உள்ள பகுதியும் இதுதான். ஒரு நகரம் விரிவடையும் போது அந்த பகுதிக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் காலனிகள், நகர்கள், புறம் என்று அதிகமாக மாறிவிட்டது. என்ன நண்பர்களே, மதுரை வீதிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மேலும் சில பகுதிகளை வீதிகளையும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.